ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள கணிதமில் மணிகள் எத்தனை அப்படின்ற லெசனை தான் பார்க்க போகிறோம். கற்போமா. ராகுல், நீ எடுத்த மதிப்பெண் 97. அடுத்த தேர்வில் முழு மதிப்பெண் பெற முயல வேண்டும். அதாவது ராகுலை பார்த்து ஆசிரியர் சொல்கிறாங்க, நீ எடுத்த மார்க் 97, அடுத்த எக்ஸாமில் நீ ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் 97 மார்க் எடுத்திருக்கான். அவன் இன்னும் 100 மார்க் எடுக்கிறதுக்கு அவனுக்கு எத்தனை மார்க்கு தேவை? இன்னும் 3 மார்க்கு தேவை. அடுத்து இந்த சைடு பாருங்கள், இன்றைய போட்டியில் நான் சதம் அடிக்க வேண்டும். அவன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான்? அந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸில், 98 ரன் எடுத்திருக்கான். மட்டைப்பந்து விளையாடுபவர் சதம் அடிக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை? 98 ரன் எடுத்துட்டான். இன்னும் அவன் சதம் அடிக்க எத்தனை ரன் தேவை? 2 ரன்கள் தேவை. அடுத்து அந்த 2 பிள்ளைங்க மணிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 99 வரை எண்ணி விட்டோம், இதோ மேலும் 1, இப்போது 100. அதாவது 99 மணிகள் ஃபஸ்ட்டு எண்ணிட்டாங்க, அது கூட 1 சேர்த்து 100ஆக எண்ணி முடிச்சிட்டாங்க. 10 10கள் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு 100, இல்லைன்னா 100 ஒன்றுகள் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு 100. அடுத்து செய்து பார்ப்போமா. 60 மற்றும் 40 சேர்த்தால் கிடைப்பது 100. அதாவது இது ஒரு ஆக்டிவிட்டி. 2 பேராக நீங்கள் சேர்ந்துக்கணும். அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா 60 மணிகள் வச்சுருக்கான். அதாவது 10 10 மணி சரங்களாக 6 மணி சரங்கள் வச்சுருக்கான். அப்போது 60 மணிகள் அவன்கிட்ட இருக்கும். இந்த பொண்ணு 4 10 மணி சரங்கள் வச்சுருக்கா. அப்போனா அவகிட்ட 40 இருக்கும். அப்போ 2ஐயும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்குமா? இதே மாதிரி நீங்களும் 2 பேராக சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பார்க்கணும். வித்தியாசமாக 100 கொண்டு வர நீங்கள் பார்க்கணும். அடுத்து பயிற்சி செய்வோமா. 100ஐ உருவாக்கும் 10 மணி சரங்களை இணைத்திடுக. எதை ஜாயின் பண்ணால் நமக்கு 100 மணிகள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 9 மணி சரங்கள் இருக்குது. அப்போது இது கூட இன்னும் 1 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 மணி சரங்கள் வந்துடும். அதாவது 100 மணிகள் வந்துடும். அப்போது அதை அவங்களே நமக்கு பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்து 2வது பாருங்கள், 5 மணி சரங்கள் இருக்குது. இது கூட இன்னொரு 5 மணி சரங்களை கூட்டினா நமக்கு 100 மணிகள் வந்துடும். அப்போது நம்ம 5ஐயும் சேர்த்துருக்கோம். 3வது பாருங்கள், 6 மணி சரங்கள் இருக்குது. இது கூட 4 மணி சரங்களை சேர்க்கணும். அப்போனா நமக்கு 100 மணிகள் கிடச்சிரும். அடுத்து 100ஐ உருவாக்கும் எண்களை எழுதுக. அதாவது 70ஐயும் 30ஐயும் கூட்டினா 100 வரும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க விடுபட்ட எழுத்துக்கெல்லாம் நம்ம கரெக்டாக என்ன நம்பர் வரும் அப்படின்ட்டு எழுத போகிறோம். 20 கூட எதை கூட்டினா நமக்கு 100 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க நீங்கள் 100லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 80 கிடைக்கும். அப்போது விடை 80. அடுத்து 100லேருந்து 40 கழிச்சோம் அப்படின்னா 60 வரும். அப்போ 40 கூட 60 கூட்டினா தான் 100 வரும். அப்போ விடை 60. அதே மாதிரி 50ஐயும் கூட்டினா நமக்கு 100 வரும். அடுத்து 10 கூட இன்னும் எவ்வளோ கூட்டினா 100 வரும்? 90 அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் எழுதி இதை ஃபில் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. 100ஐ உருவாக்கும் குச்சிகளை இணைத்திடுக. அதாவது ஃபஸ்ட் ஒரு பண்டலில் 10 குச்சிகள் இருக்கும். அப்போது இதில் ஃபஸ்ட்டு எத்தனை பண்டல் இருக்குது? 7 பண்டல் இருக்குது. 5 குச்சி தனித்தனியாக இருக்குது. அப்போது 75 இருக்குது. அது கூட நம்ம இன்னும் எவ்வளோ சேர்த்தா நமக்கு 100 வரும்? 25 சேர்க்கணும். அப்போ 2 கட்டு 5 தனித்தனியாக இருக்க குச்சிக்கு கோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2வது பாருங்கள், 5 முழுசாக கட்டாக இருக்குது. அப்போ 50 குச்சிகள், 2 தனியாக இருக்குது. அப்போ 52 இருக்குது. 52 கூட எதை கூட்டினா நமக்கு 100 வரும்? 48. அப்போ கீழே பாருங்கள், 4 கட்டில் 40 குச்சி இருக்கும், 8 தனித்தனி குச்சிகளாக இருக்குது. அப்போ அது 48. அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். 3வது பாருங்கள், 6 முழு கட்டுகளாக இருக்குது. அப்போ 60 குச்சிகள் இருக்கும்.
4 தனித்தனி குச்சிகளாக இருக்குது. அப்போ 64 குச்சிகள் மொத்தமாக இருக்குது. அப்போது 64 கூட 36 கூட்டினா தான் 100 வரும். 36 வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். 3 கட்டுகள், மொத்தம் 30 குச்சிகள் இருக்கும். 6 குச்சிகள் தனித்தனியாக இருக்குது. அப்போ 36. அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், 57 குச்சிகள் இருக்குது. 5 கட்டுகள் இருக்குது. அப்போது 50 குச்சிகள் இருக்கும். 7 குச்சிகள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 57 கூட 43 கூட்டினா தான் நமக்கு 100 வரும். 43 வந்து அந்த ரைட் சைடில் 2வது லைனில் இருக்குது. 4 கட்டுகள் இருக்குது. அதில் 40 குச்சிகள் இருக்கும். அது கூட 3 தனித்தனி குச்சிகளாக கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 43க்கு நேராக நம்ம கோடு போடணும். அடுத்து கடைசியாக பாருங்கள், 8 கட்டுகள் இருக்குது. 8 கட்டுனா அப்போது ஒவ்வொன்றுலேயும் 10 10னா 80 இருக்கும். 3 குச்சிகள் தனித்தனியாக இருக்குது. அப்போது 83 குச்சிகள் இருக்குது. 83 கூட நமக்கு எவ்வளோ சேர்த்தா 100 வரும்? 17 சேர்த்தா தான் 100 வரும். அப்போ 17 குச்சிகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம கோடு போடுறோம். அடுத்தது கற்போமா. எண் பெயர்கள் 100லிருந்து 900 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 100 மணிக்கோவை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது வந்து 100 மணிகள் இருக்குது. அப்போது எண் வந்து 100. அதை எண் பெயரில் எப்படி எழுதுவோம்? 100 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்து 100 கூட இன்னொரு 100 மணிக்கோவையை சேர்த்தோம் அப்படின்னா 200. அதே மாதிரி இன்னொன்று சேர்த்தோம் அப்படின்னா 300. இன்னொரு 100 மணிகளை சேர்த்தோம் அப்படின்னா 400. அதே மாதிரி சேர்த்துட்டு வர வர 500, 600, 700, 800, 900. அடுத்தது பயிற்சி செய்வோமா. மணிக்கோவைகளை எண்ணிக்கையுடன் இணைத்திடுக. ஒரு மணிக்கோவையில் 100 மணிகள் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் லைனில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 600 மணிகள் இருக்கும். அதனால் 600 கூட கோடு போட்டிருக்காங்க. அடுத்த லைனில் 5 மணிக்கோவைகள் இருக்குது. அப்போது 500 மணிகள் இருக்கும். 500 கூட நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்த லைனில் 9 மணிக்கோவைகள் இருக்குது. அப்போனா 900 மணிகள் இருக்கும். அதனால் நம்ம 900 கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது பயிற்சி செய்வோமா. விடுபட்ட 100களை எழுதுக. 100, 200, 300க்கு அப்புறம் என்ன வரும்? 400. 400க்கு அப்புறம் 500, 600, 700, 800, 900. அட்டவணையை நிறைவு செய்க. எண் கொடுத்துருக்காங்க. நம்ம எண் பெயர் எழுதணும். சில இதுக்கு எண் பெயர் கொடுத்துட்டாங்க. நம்ம கரெக்டாக எண் கண்டுபிடிச்சி எழுதணும். 200 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எண் பெயராக எழுதணும். 600 அப்படின்னு எண் பெயராக கொடுத்துட்டாங்க. நம்ம எண் எழுதணும் அதுக்கு 600. அதே மாதிரி 700, 300, 900, 800 அப்படின்ட்டு கரெக்டாக எழுதணும். அடுத்து கற்போமா. 10 1 ரூபாய் நாணயங்களின் மதிப்பு என்பது ஒரு 10 ரூபாய் நாணயத்தின் மதிப்பிற்கு சமம் என்று உங்களுக்கு தெரியும். இதே போன்று 10 ரூபாய் நாணயங்களின் மதிப்பு ஒரு 100 ரூபாய் நாணயத்தின் மதிப்பிற்கு சமம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1 ரூபாய் காயின் வந்து 10 காயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 10 ரூபாய் காயினுக்கு சமம். ஒரு 10 = 10 ஒன்றுகள். அதே மாதிரி 10 ரூபாய் காயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 100 ரூபாய் நோட்டுக்கு சமம். பயிற்சி செய்வோமா. பணத்தை அதன் மதிப்புடன் பொருத்துக. ஃபஸ்ட்டு பணம் எவ்வளோ இருக்குது? 100, 2 10 ரூபாய் காயின், 5 1 ரூபாய் காயின். அப்போ 100 கூட்டல் 20 கூட்டல் 5 125. அது கூட நம்ம கோடு போடணும். அடுத்து 2வது பாருங்கள், 2 100 ரூபாய் நோட்டு இருக்குது. ஒரு 10 ரூபாய் நோட்டு, 2 1 ரூபாய் காயின் இருக்குது. அப்போது 200 கூட்டல் 10 கூட்டல் 2 எவ்வளோ? 212. அது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? 3 100 ரூபாய் நோட்டு, 2 10 ரூபாய் காயின், ஒரு 1 ரூபாய் காயின். அப்போது 300 கூட்டல் 20 கூட்டல் 1 321. அது கூட நம்ம கோடு போடணும். பயிற்சி செய்வோமா. பண மதிப்பை எழுதுக. 100 இருக்குது. அது கூட ஒரு 10 ரூபாய் காயின், அது கூட
6 1 காயின் சேர்க்கும் போது மதிப்பு வந்து 116. அடுத்து அதே மாதிரி 3 100 நோட்டு இருக்குது, 2 10 காயின், 3 1 காயின் இருக்குது. அப்போது 300 கூட்டல் 20 கூட்டல் 3 323. அடுத்து 4 100 நோட்டு இருக்குது, அது கூட ஒரு 10 காயினும் 2 1 காயினும் இருக்குது. அப்போ 400 கூட்டல் 10 கூட்டல் 2 412. கற்போமா எண்களை படிப்பது எப்படி? இந்த எண்ணை எப்படி படிப்பது? அதாவது 125 எப்படி படிக்கணும் அப்படின்னா 5 ஒன்றுகள், 2 10கள், 1 100. அப்போது 1 100 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 100. 2 10களை 20, 5 ஒன்றுகளை 5. அப்போது 125. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. மணிகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 101. அப்போது ஒன்றுகள் 10கள் 100களில் கரெக்டாக எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிட்டு அடுத்து அதனுடைய விரிவாக்கம் எழுதணும். இப்போது 100களில் 1 இருக்குது, அப்போது அதை 100ன்னு எழுதுகிறோம். 10களில் எதுவுமே இல்லை, அப்போது 0. 1 ஒன்றுகள் இருக்குது, அப்போது 1. மொத்தம் 101. அதை வந்து என் பெயரில் எழுதியிருக்காங்க. இப்போது நம்ம அதே மாதிரி அடுத்து எழுத போகிறோம். 102 மணிகள் இருக்குது, அப்போது ஒன்றுகளில் 2, 10களில் 0, 100களில் 1. அதை விரித்து எழுதிட்டு மொத்தம் 102. அதே மாதிரி அடுத்து 103 மணிகள் இருக்குது, ஒன்றுகளில் 3, 10களில் 0, 100களில் 1. அப்போது அதை விரித்து எழுதணும் அப்படின்னா 100 கூட்டல் 0 கூட்டல் 3 மொத்தம் 103. அடுத்து மொத்தம் எத்தனை மணிகள் இருக்குது? 104 மணிகள் இருக்குது. அதை வந்து ஒன்றுகளில் 4, 10களில் 0, 100களில் 1. அதை விரித்து எழுதணும் அப்படின்னா 100 கூட்டல் 0 கூட்டல் 4. அப்போ மொத்தம் 104. அடுத்து 105 மணிகள் இருக்குது. அதை விரித்து எப்படி எழுதணும்? 100 கூட்டல் 0 கூட்டல் 5 மொத்தம் 105. அடுத்து 106 மணிகள் இருக்குது. அதை வந்து ஒன்றுகள் 10கள் 100களில் கரெக்டாக எழுதிட்டு அடுத்து அதை விரித்து எப்படி எழுதணும்? 100 கூட்டல் 0 கூட்டல் 6 மொத்தம் 106. அதை வந்து எழுதும் போது 106 அப்படின்னு எழுதணும். அடுத்து மொத்தம் எத்தனை மணிகள் இருக்குது? 107 மணிகள் இருக்குது. ஒன்றுகளில் 7, 10களில் 0, 100களில் 1. அதை விரித்து எழுதும் போது 100 கூட்டல் 0 கூட்டல் 7 மொத்தம் 107. அதை எழுதும் போது 107 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அடுத்து 108 மணிகள் இருக்குது. ஒன்றுகளில் 8, 10களில் 0, 100களில் 1. அதை விரித்து எழுதுனா எப்படி எழுதணும்? 100 கூட்டல் 0 கூட்டல் 8 மொத்தம் 108. அடுத்து 109. ஒன்றுகளில் 9, 10களில் 0, 100களில் 1. 100 கூட்டல் 0 கூட்டல் 9 விரித்து எழுதும் போது எப்படி எழுதணும்? இப்போ மொத்தம் 109. அதை எழுத்தில் எப்படி எழுதணும்? 109. அடுத்து மொத்தம் எத்தனை மணிகள் இருக்குது? 110. அதை வந்து ஒன்றுகளில் 0, 10களில் 1, 100களில் 1. அப்போது மொத்தம் அதை விரித்து எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா 100 கூட்டல் 10 கூட்டல் 0 மொத்தம் 110. அதை வந்து எழுத்தில் 110 அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. 100கள் 10கள் 1கள் பாருங்கள், 178. அதில் வந்து அவங்க மணிகள் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து 100கள் 10கள் 1களில் எழுதணும். இவங்க வந்து அதிலே கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து என் பெயர் மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 178. இதை வந்து நம்ம விரித்து எழுதணும் அப்படின்னா 1 100, 7 10 அப்போது 70, 8 ஒன்றுகள் அப்போது 8 மொத்தமாக 178. அதை வந்து
என் பெயரில் 178 அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து பாருங்கள் 125. ஒரு 100, 2 10, 5 ஒன்றுகள் இருக்குது. அதை எண்ணில் எப்படி எழுதணும்? 100 கூட்டல் 20 கூட்டல் 5 125. அதை என் பெயர்லையும் எழுதணும். அடுத்து 147. 100 கூட்டல் 40 கூட்டல் 7 147. என் பெயரும் 147 அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து 294. அதை எண்களில் 200 கூட்டல் 90 கூட்டல் 4 294. அடுத்து 263 விருத்தி எப்படி எழுதலாம்? 2 100கள், அப்போ 200 கூட்டல் 6 10களை 60ன்னு எழுதலாம். அப்போ 3 1களை 3 அப்படின்னு எழுதலாம். மொத்தம் 263. அடுத்து அதே மாதிரி 239. 2 100கள், 3 10கள், 9 ஒன்றுகள். அப்போ 2 100களை 200ன்னு எழுதலாம். 3 10களை 30ன்னு எழுதலாம். 9 ஒன்றுகளை 9ன்னு எழுதலாம். அப்போ மொத்தம் 239. அடுத்து 356. 3 100கள் இருக்குது. அப்போ அதை 300ன்னு எழுதலாம். கூட்டல் 5 10களை 50ன்னு எழுதலாம். அடுத்து 6 ஒன்றுகள், மொத்தம் 356. அதே மாதிரி அடுத்து 382. 3 100கள் இருக்குது. அப்போ 300. 8 10கள் இருக்குது. அப்போது 80. 2 ஒன்றுகள், அப்போது 2, மொத்தம் 382. அடுத்து 345 எப்படி எழுதலாம்? 300 கூட்டல் 40 கூட்டல் 50, மொத்தம் 345. அடுத்து 373. 3 100கள் இருக்குது. அப்போ 300 கூட்டல் 7 10களை எப்படி எழுதலாம்? 70. 3 ஒன்றுகளை 3ன்னு எழுதுகிறோம். அப்போ மொத்தம் 373. அடுத்து பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டு. அவங்க கொடுத்துருக்க எண்களை நம்ம படித்து காட்டணும். 264. அடுத்து 300. 260. 170. 289. 222. 178. 280. 250. 207. 290. 150. 130. 167. 205. இதே மாதிரி நீங்களும் சத்தமாக ரீட் பண்ணி காட்டணும். அடுத்து அட்டவணையை நிறைவு செய்க. 101லேருந்து 200 வரைக்கும் இவங்க எண்கள் கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எண்களை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ 101க்கு அப்புறம் 102, 103, 104, 105, 106, 107, 108, 109 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 109க்கு அப்புறம் என்னது? 110. இதே மாதிரி அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு லைனாக எழுதி லாஸ்ட்டில் 200 வரைக்கும் நீங்கள் எழுதி முடிக்கணும். அடுத்து பொறுத்துக. 3 100கள் அப்படின்னா 300, அது கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 100கள் 6 ஒன்றுகள் அப்படின்னா 206, அது கூட நம்ம கோடு போடணும். ஒரு 100 4 10கள் 2 ஒன்றுகள் அப்படின்னா 142, அதில் கோடு போடணும். 3 100கள் 1 10 7 ஒன்றுகள் 317. அடுத்து 2 100கள் 1 10 அப்படின்னா 210. நெக்ஸ்ட்டு பயிற்சி செய்வோமா? விடுபட்ட எண்களை எழுதி பூனை அதன் வீட்டை அடைய வழிகாட்டுக. அதாவது 201லேருந்து 250 வரைக்கும் அங்கங்கே விடுபட்டு இருக்குது. அந்த எண்களை நம்ம கரெக்டாக எழுதணும். அதாவது பாருங்கள், 201, 202, 203 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து விடுபட்டு இருக்குது
203க்கு அப்புறம் என்ன வரும்? 204. அடுத்து 205, 206, 207, 208. அதுக்கப்புறம் என்ன வரும்? 209. இதே மாதிரி நம்ம லைனாக எழுதிட்டு வந்துட்டு 250 வரைக்கும் இதே மாதிரி விடுபட்டு இருக்கதை எழுதணும். அட்டவணையை நிறைவு செய்க. இதுவும் அதே மாதிரி 301லேருந்து 400 வரைக்கும் விடுபட்டு இருக்க எண்களை நிரப்பணும். 302, 303, 304, 305 இதே மாதிரி 400 வரைக்கும் விடுபட்டு இருக்கிற எண்களை சரியாக பார்த்து எழுதணும். அடுத்தது பாருங்க, பயிற்சி செய்வோமா? மணிகளை எண்ணி அதற்குரிய எண் மற்றும் எண் பெயரை எழுதுக. மணிகள் அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இதில் 100 மணிகள் இருக்கும். அப்போ அதே மாதிரி 2 இருக்குது. அப்போ 200 மணிகள் இருக்கும். அடுத்து அது கூட 10ல் ஒன்று இருக்குது, 8ல் ஒரு லைன் இருக்குது. அப்போ மொத்தம் 218. அதை 1கள், 10கள், 100களில் தனித்தனியாக எழுதியிருக்காங்க. அப்புறம் மொத்த எண்ணாக எழுதியிருக்காங்க. அப்புறம் எண் பெயரில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 100 மணிகள். அப்போது 100களில் 1 போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 10 10ஆக இருக்கிறதுல 9 இருக்குது. அப்போது 9 10கள். 9 இருக்கிறது ஒன்றே ஒரு லைன் தான் இருக்குது. அப்போது 1களில் நம்ம 9 எழுதணும். மொத்தம் 199. அதை எண் பெயரில் 199 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், 100கள் இருக்க மணிகள் 3 இருக்குது. அப்போது 100களில் 3ன்னு எழுதணும். 10கள் இருக்க லைன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 10களில் 1, இன்னொரு லைனில் 7 இருக்குது. அப்போ 1களில் 7, மொத்தம் 317. அடுத்து 100கள் இருக்க மணிகள் 2 இருக்குது. அப்போ 100களில் 2 எழுதணும். அடுத்து 10கள் இருக்கிறது 6 லைன் இருக்குது. அதனால் 6 10கள் போடுறோம். 1கள் எதுவுமே இல்லை, அதனால் 0 போடுறோம். அப்போ மொத்தம் 260. அது எண் பெயரில் 260 அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து பாருங்கள், 100கள் 3 இருக்குது. ஆனால் 10கள் எதுவுமே இல்லை. 1கள் 3 இருக்குது. அப்போ 303. அதை எண் பெயரில் எழுதும் போது எப்படி எழுதணும்? 303. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. அதாவது 287ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம விரித்து எழுதணும்னா எப்படி எழுதணும்? 200 கூட்டல் 8 10கள் இருக்குது. அப்போ 80. 7 1கள் இருக்குது. அப்போது 7. மொத்தம் 287. அதை எண் பெயரில் 287 அப்படின்ட்டு எழுதணும். அவங்க அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 109ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எண்ணா எப்படி விரித்து எழுதுவோம் அப்படின்னா, 100களில் 1 இருக்குது. அப்போது ஒரு 100 கூட்டல் 10கள் 0. அப்போ 0 கூட்டல் 1கள் எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. அப்போ 100 கூட்டல் 0 கூட்டல் 9 109. அதை அப்படியே எண் பெயர்லையும் கரெக்டாக எழுதணும். அடுத்து 261. 100கள் எத்தனை இருக்குது? 2. அப்போ 200. 10கள் எத்தனை இருக்குது? 6. அப்போ 60. 1கள் எத்தனை இருக்குது? 1 1. அப்போது 200 கூட்டல் 60 கூட்டல் 1 261. அதை எண் பெயரில் எப்படி எழுதுவோம்? 261. அடுத்து 399 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை 100கள் இருக்குது? 3 100கள். அப்போது 300 கூட்டல் எத்தனை 10கள்? 9. அப்போது 90 கூட்டல் எத்தனை 1கள்? 9 1கள். அப்போ எல்லாத்தையும் கூட்டும் போது எவ்வளோ வரும்? 399. அதை எண் பெயர்லையே அப்படி எழுதணும், 399 அப்படின்ட்டு. அடுத்து 215 கொடுத்துருக்காங்க. 100களில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. அப்போ 200 கூட்டல் எத்தனை 10கள்? 1. அப்போ 10 கூட்டல் எத்தனை 1கள் கொடுத்துருக்காங்க? 5. அப்போ கூட்டல் 5. 200 கூட்டல் 10 கூட்டல் 5 215. என் பெயர் என்னது? 215. அடுத்து 180.
நூறுகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒன்றே ஒன்று. அப்போ 100 கூட்டல் எத்தனை பத்துகள் இருக்குது? 8 பத்துகள். 80 கூட்டல் ஒன்றுகள் வந்து 0. அதனால் 100 கூட்டல் 80 எவ்வளோ? 180. அதை வந்து எண் பெயர்லையும் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 100 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அப்போ 300. பத்துகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. அப்போ 70 கூட்டல் 5 ஒன்றுகள் மொத்தம் 375. அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா, அட்டவணையை நிறைவு செய்க. இது வரைக்கும் நம்ம பண்ண மாதிரியே தான். அதாவது நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை பிரித்து எழுதிட்டு அதோட எண்ணையும் எண் பெயரையும் எழுதணும். பார்ப்போமா? 493 அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து 400 கூட்டல் 90 கூட்டல் 3 493 அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 465. 4 நூறுகள் 6 பத்துகள் 5 ஒன்றுகள். அதாவது 400 கூட்டல் 60 கூட்டல் 5 465. அடுத்தது 408 கொடுத்துருக்காங்க. 4 நூறுகள் இருக்குது, 0 பத்துகள் 8 ஒன்றுகள். அப்போ 400 கூட்டல் 0 கூட்டல் 8 408. அப்போ மொத்தம் என் பெயரை எப்படி எழுதணும்? 408. அடுத்தது பாருங்கள், 554. 5 நூறுகள் 5 பத்துகள் 4 ஒன்றுகள். அதை விரித்து எப்படி எழுதணும்? 500 கூட்டல் 50 கூட்டல் 4 மொத்தம் 554. 530. 5 நூறுகள் 3 பத்துகள் 0 ஒன்றுகள். அப்போ அதை விரித்து எப்படி எழுதணும்? 500 கூட்டல் 30 கூட்டல் 0 மொத்தம் 530. அதை வந்து என் பெயராகவும் எழுதிடணும் கரெக்டாக. அடுத்தது 579. எப்படி பிரித்து எழுதணும்? 5 நூறுகள் 7 பத்துகள் 9 ஒன்றுகள். அப்போது 500 கூட்டல் 70 கூட்டல் 9 579. அடுத்து 646. 6 நூறுகள் அப்படின்னா 600 கூட்டல் 4 பத்துகள் 40 கூட்டல் 6 ஒன்றுகள் 6 646. அதை வந்து என் பெயரில் எப்படி எழுதணும்? 646. அடுத்தது பாருங்கள், 682. 6 நூறுகள் 8 பத்துகள் 2 ஒன்றுகள். அப்போது 600 கூட்டல் 80 கூட்டல் 2 682. அதை வந்து என் பெயரில் 682. அடுத்தது பாருங்கள், 615. 600 கூட்டல் 10 கூட்டல் 5 615. அடுத்து 673. 6 நூறுகள் 7 பத்துகள் 3 ஒன்றுகள். 600 கூட்டல் 70 கூட்டல் 3 673. இதை என் பெயர்லையும் எழுதிடணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா, எண்களை படித்து காட்டுக. இங்கே கொடுத்துருக்க எண்களை நீங்கள் வந்து சத்தமாக படித்து காட்டணும். 432, 467, 610, 575, 586, 666, 504, 582, 468, 444, 628, 497, 681, 653, 699. அட்டவணையை நிறைவு செய்க. அதாவது 401லேருந்து 500 வரைக்கும் நம்ம வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத ஃபில் பண்ணணும். 401, 402, 403, 404, 405, 406, 407, 408, 409, 410, 411, 12 இந்த மாதிரி 500 வரைக்கும் விடுபட்டிருக்க எண்களை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். இப்போ வந்து நம்ம 500 வரைக்கும் எழுதணுமா? அடுத்து பாருங்கள், 501லேருந்து 550 வரைக்கும் வரிசையாக நம்ம வண்ணமிடணும். 501 முதல்
550 வரை எண்களை வரிசையாக வண்ணமிட்டு முயல் கேரட்டை அடைய வழிகாட்டுக. இந்த முயல் அங்கே இருக்க கேரட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம கரெக்டாக வழிகாட்ட போகிறோம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா 501லேருந்து 550 வரைக்கும் லைனாக வரணும். 501, 502, 503, 504, 505, 506, 507, 508, 509 எங்கே இருக்குது? கீழே வந்துடணும். 509, 510, 511, 12 எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அதே மாதிரி லைனாக பார்த்து 550 வரைக்கும் எங்கே முடியுதோ கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். பயிற்சி செய்வோமா? பொறுத்துக. 400 கூட்டல் 40 கூட்டல் 5 மொத்தம் எவ்வளவுனா 445. அடுத்து 500 கூட்டல் 70 கூட்டல் 9 விடை 579. அப்போது கரெக்டாக அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும். 200 கூட்டல் 50 கூட்டல் 9 259. 300 கூட்டல் 20 கூட்டல் 0 320. 600 கூட்டல் 0 கூட்டல் 9 609. அட்டவணையை நிறைவு செய்க. எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 425 நம்ம எப்படி எழுதியிருக்காங்க? 4 நூறுகள், 2 பத்துகள், 5 ஒன்றுகள். அடுத்து 473 எப்படி எழுதலாம்? 4 நூறுகள், 7 பத்துகள், 3 ஒன்றுகள். 502 5 நூறுகள், 0 பத்துகள், 2 ஒன்றுகள். அடுத்து 596 5 நூறுகள், 9 பத்துகள், 6 ஒன்றுகள். அடுத்து கடைசியாக 640 எப்படி எழுதலாம்? 6 நூறுகள், 4 பத்துகள், 0 ஒன்றுகள். அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. 601லேருந்து 700 வரைக்கும் விடுபட்ட எண்களை கரெக்டாக எழுதணும். 601, 602, 603, 604, 605, 606, 607, 608, 609, 610, 611 இதே மாதிரி 700 வரைக்கும் ஃபுல்லாக நிரப்பணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நூறுகள், பத்துகள், ஒன்றுகள் கொடுத்துருப்பாங்க. அதோட எண்ணும் எண் பெயரும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். 7 நூறுகள், 3 பத்துகள், 7 ஒன்றுகள் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 700 கூட்டல் 30 கூட்டல் 7 737. அடுத்து 7 நூறுகள், 5 பத்துகள், 6 ஒன்றுகள். 7 நூறுகள் அப்படின்னா 700 கூட்டல் 5 பத்துகளை எப்படி எழுதணும்? 50 கூட்டல் 6 ஒன்றுகளை 6. அப்போ மொத்தம் 756. அடுத்து 7 நூறுகள், 7 பத்துகள், 7 ஒன்றுகள். அப்போ அதை விரித்து எழுதும் போது 700 கூட்டல் 70 கூட்டல் 7 மொத்தம் 777. அதை எண் பெயர்லையும் எழுதணும். அடுத்து 8 நூறுகள், 4 பத்துகள், 1 ஒன்றுகள். அப்போ 8 நூறுகளை எப்படி எழுதலாம்? 800 கூட்டல் 4 பத்துகளை 40ன்னு எழுதுகிறோம், கூட்டல் 1 ஒன்றுகளை 1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ 800 கூட்டல் 40 கூட்டல் 1 841. அடுத்தது 8 நூறுகள், 7 பத்துகள், 3 ஒன்றுகள். 8 நூறுகளை 800ன்னு எழுதுகிறோம், கூட்டல் 70 கூட்டல் 3 மொத்தம் 873. அடுத்து 8 9 5. 8 நூறுகளை 800ன்னு எழுதுகிறோம், 9 பத்துகளை 90ன்னு எழுதுகிறோம், 5 ஒன்றுகளை 5ன்னு எழுதுகிறோம். மொத்தம் கூட்டும் போது 800 கூட்டல் 90 கூட்டல் 5 895. அடுத்து 9 நூறுகள், 6 பத்துகள், 4 ஒன்றுகள். 9 நூறுகளை 900ன்னு எழுதுகிறோம், 6 பத்துகளை 60ன்னு எழுதுகிறோம், 4 ஒன்றுகளை 4ன்னு எழுதுகிறோம். அப்போ மொத்தம் 900 கூட்டல் 60 கூட்டல் 4 964. அடுத்து அதே மாதிரி 9 நூறுகளை 900ன்னு எழுதுகிறோம், 0 பத்துகளை 0ன்னு எழுதுகிறோம், 8 ஒன்றுகளை 8ன்னு எழுதுகிறோம். மொத்தம் கூட்டும் போது 908. அடுத்த
9 நூறுகள் 5 பத்துகள் 1 ஒன்றுகள். 90 கூட்டல் 50 கூட்டல் 1 951. அடுத்து 9 நூறுகள் 9 பத்துகள் 9 ஒன்றுகள். அப்போ 900 கூட்டல் 90 கூட்டல் 9 999. அடுத்து பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. 727 901 792 950 899 999 816 758 786 888 838 924 811 910 989. அடுத்து எளிய வடிவில் எழுதுக. விரிவாக்க வடிவம் எளிய வடிவம். ஃபஸ்ட்டு விரிவாக்க வடிவத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எளிய வடிவமில் எழுதணும். அவங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 900 கூட்டல் 90 கூட்டல் 1 விடை 991. அடுத்து 700 கூட்டல் 60 கூட்டல் 5 விடை 765. 800 கூட்டல் 70 கூட்டல் 0 870. அடுத்து 700 கூட்டல் 50 கூட்டல் 6 756. அடுத்து 900 கூட்டல் 20 கூட்டல் 4 924. அடுத்து விரிவாக்க வடிவில் எழுதுக. கொடுத்துருக்கிற எளிய வடிவத்தை நம்ம விரிவாக்க வடிவமில் எழுதணும். 812 எழுதியிருக்காங்க பாருங்கள். 800 கூட்டல் 10 கூட்டல் 2. அப்போது அதே மாதிரி 734 எப்படி எழுதலாம்? 700 கூட்டல் 30 கூட்டல் 4. அடுத்து 808 எப்படி எழுதலாம்? 800 கூட்டல் 0 கூட்டல் 8. 987 எப்படி எழுதலாம்? 900 கூட்டல் 80 கூட்டல் 7. 912 எப்படி எழுதலாம்? 900 கூட்டல் 10 கூட்டல் 2. அடுத்து மணிகளை எண்ணி எழுதுக. 100 100 மணிகள் இருக்குது. 100 100 மணிகளாக 7 இருக்குது. 10 ஒரு லைன் இருக்குது. 10 கூட இன்னொரு 5 இருக்குது. அப்போது 715. அதே மாதிரி அடுத்து 855 இருக்குது. அடுத்து 669 இருக்குது. அடுத்து 910 இருக்குது. இங்கே 100 100 மணிகளாக சேர்ந்து இருக்குது. அதை 100 100 கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து 10 10 மணிகளாக சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இதை எண்களை எழுதணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. அதே மாதிரி தான் விடுபட்ட எண்களை 901லேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். 902 903 904 905 906 907 908 909 910 911 அப்படி 1000 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 7 நூறுகள் 4 பத்துகள் மற்றும் 9 ஒன்றுகள் கொண்ட எண் விடை 749. 8 நூறுகள் 7 பத்துகள் மற்றும் 2 ஒன்றுகள் கொண்ட எண் 872. 8 நூறுகள் மற்றும் 9 பத்துகள் கொண்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 890. 9 நூறுகள் மற்றும் 5 ஒன்றுகள் கொண்ட எண் விடை, அதாவது 9 நூறுகள் இருக்குது, பத்துகள் எதுவுமே இல்லை, 5 ஒன்றுகள் இருக்குது. அப்போது 905 அதுதான் விடை. அடுத்து 9 நூறுகள் மற்றும் 9 பத்துகள் கொண்ட எண். 9 நூறுகள் இருக்குது, 9 பத்துகள் இருக்குது, ஒன்றுகள் 0. அப்போனா என்ன வரும்? 990 அதுதான் விடை. அடுத்தது பயிற்சி செய்வோமா? எண் அட்டைகள் குறிப்பிடும் மூவிலக்க எண்ணை எழுதுக. அதாவது 700
10 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மூவிலக்க எண்ணாக எழுதும் போது எப்படி எழுதணும், அதாவது அவங்க 1கள் 10கள் 100கள் இலக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை மூவிலக்க எண்ணாக எழுதணும். 700 கூட்டல் 10 கூட்டல் 9 எவ்வளோ? 719. அதே மாதிரி அடுத்து 300 40 4ன்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்து 344. அடுத்து 900 90 6. விடை 996. அடுத்தது 200 30 8. விடை 238. 100 2. விடை 102. 470 3. விடை வந்து 473. அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுதுக. அதாவது அவங்க கொடுத்துருக்க எண்ணில் ஒரே ஒரு இலக்கத்தை மட்டும் அடிக்கோடிட்டிருப்பாங்க. அதோட இடமதிப்பை நம்ம எழுதணும். 845ல் 5க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து என்னது? 5 ஒன்றுகள் அப்படின்ட்டு அது அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எழுதணும். 112ல் 1க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா 1 நூறுகள். அடுத்து 567ல் 6க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து விடை 6 10கள். அடுத்து 334ல் 3க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க நடுவில். அது வந்து 3 10கள். அடுத்து 900ல் 0க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து 0 ஒன்றுகள். அடுத்து 945ல் 9க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்போ விடை வந்து 9 நூறுகள். அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து 211ல் 1க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து 1 10கள். அடுத்து 756ல் 7க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து 7 நூறுகள். அடுத்து 442ல் 4க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து 4 10கள். அடுத்து 650ல் 0க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அது வந்து 0 ஒன்றுகள். அடுத்தது எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்ணை எழுதுக. அதாவது எண் அட்டைகளில் எண் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எந்த எண்ணை சொல்லுதோ அதை வந்து நம்ம எழுத போகிறோம் கூட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 100 இருக்குது, 5 10 இருக்குது, 4 1 இருக்குது. அப்போ மொத்தம் 354. அடுத்து பாருங்கள், 2 100 அட்டை இருக்குது, 2 10 அட்டை இருக்குது, 7 1 அட்டை இருக்குது. அப்போ மொத்தம் 227. அடுத்து 1 100 இருக்குது, 9 10 இருக்குது, 3 1 இருக்குது. அப்போ மொத்தம் விடை 193. அடுத்து 7 100 இருக்குது, 3 10 இருக்குது, 1 1 இருக்குது. இப்போ மொத்த எண் வந்து 731. அடுத்து 8 100 இருக்குது, 2 10 இருக்குது, 1 1 அட்டை இருக்குது. அப்போ மொத்தம் 821. அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. எண்களுக்கு ஏற்ப எண் அட்டைகளுக்கு வண்ணமிடுக. அதாவது 729ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எண் அட்டைகளில் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அதாவது 7 100களில் கலர் பண்ணணும், 2 10களில் கலர் பண்ணணும், 9 1களில் கலர் பண்ணணும். அடுத்து 987 9 100களில் கலர் பண்ணணும், 8 10களில் கலர் பண்ணணும், 7 1களில் கலர் பண்ணணும். அடுத்து 645 6 100களில் கலர் பண்ணணும், 4 10களில் கலர் பண்ணணும், 5 1களில் கலர் பண்ணணும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 293 ஒன்றுகள் இடத்தில் உள்ள இலக்கம் டேஷ். அதாவது 293ல் ஒன்றுகள் இடத்துல எந்த இலக்கம் இருக்குது? விடை 3. அடுத்து 867ல் 10கள் இடத்தில் உள்ள இலக்கம். விடை 6. 687ல் 100கள் இடத்தில் உள்ள இலக்கம். விடை 6. 876ல் டேஷ் 100கள்
டேஷ் பத்துகள் மற்றும் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. விடை 8 நூறுகள், 7 பத்துகள், 6 ஒன்றுகள். 932இல் டேஷ் நூறுகள், டேஷ் பத்துகள் மற்றும் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. விடை 9 நூறுகள், 3 பத்துகள், 2 ஒன்றுகள். அடுத்து நான் யார் கண்டுபிடி. நான் 500க்கும் 600க்கும் இடையில் இருப்பேன். என்னிடம் 6 பத்துகளும் 3 ஒன்றுகளும் இருக்கும். அதாவது ஒரு நம்பரு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது 500க்கும் 600க்கும் நடுவில் உள்ள ஒரு நம்பரு. அதில் 6 பத்துகளும் 3 ஒன்றுகளும் இருக்குமா. அப்போ விடை 563. அடுத்த கேள்வி, நான் நூறுகளிடத்தில் மிக பெரிய இலக்கம் கொண்டவன். என்னிடம் ஒன்றுகளும் பத்துகளும் இல்லை. அதாவது இது நூறுகளிடத்தில் மிக பெரிய இலக்கம். ஆனால் இதில் ஒன்றுகளும் கிடையாது, பத்துக்களும் கிடையாது. விடை 900. அடுத்த கேள்வி, நான் மிக சிறிய மூவிலக்க எண். விடை 100. அதாவது ரொம்ப சிறிய மூவிலக்க எண் என்னது? விடை 100. அடுத்தது கற்றல் பயணம். முதல் கேள்வி, 100ஐ உருவாக்கும் எண்ணை எழுதுக. அதாவது 57 கூட இன்னொரு நம்பரை, எந்த நம்பரை சேர்த்தா 100 வரும்? விடை 43. 43 மற்றும் 57 நம்ம கூட்டினா தான் நமக்கு 100 கிடைக்கும். அடுத்த 2வது கேள்வி, மணிகளை எண்ணி எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக. அதாவது கொடுத்துருக்க மணிகளை எண்ணி அதோட எண்ணையும் எண் பெயரையும் எழுதணும். அந்த மணிகளை எண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நூறுகள் 100 மணிகள் சேர்ந்து 8 நூறுகள் இருக்குது. அடுத்து 4 பத்துகள் இருக்குது, 8 ஒன்றுகள் இருக்குது. அப்போது 848. அதே இதை என் பெயர்லேயும் எழுதணும், 848. விரிவாக்க வடிவில் எழுதுக. 287 விரிவாக்கி எப்படி எழுதலாம்? 200 கூட்டல் 80 கூட்டல் 7. 4வது கேள்வி, எண் அட்டைகள் குறிப்பிடும் 3 இலக்க எண். அதாவது 300, 40, 4. இதை நம்ம 3 இலக்க எண்ணா எப்படி எழுதலாம்? 344. அடுத்தது 5வது கேள்வி, எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்ணை எழுதுக. இந்த அட்டைகளில் 5 100 இருக்குது, 3 10 இருக்குது, 4 1 இருக்குது. அப்போது அதை எண்ணை எப்படி எழுதலாம்? 534. நான் கற்றவை, என்னால் 100ஐ உருவாக்கும் எண்களை எழுத முடியும். 101 முதல் 999 வரை எண்களை படிக்கவும் எழுதவும் முடியும். மூவிலக்க எண்களின் இடமதிப்பை கண்டறிய முடியும். விரிவாக்க மற்றும் எளிய வடிவில் எண்களை எழுத முடியும். இதில் நம்ம கற்றுக்கிட்டதில் உங்களால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.